இதோடு திமுகவில் இணைந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில். தாவேகாவினர், அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4ஆம் தேதியன்று வெளியான நிலையில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கவில்லை. குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவிற்கு ஆதரவாக இருந்த நிலையில் யாரும் எதிர்பாராத நிலையில் தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காரணம், தாவேகாவின் பெரும்பாலான தொகுதி வேட்பாளர்கள் புதுமுகங்கள் என்ற நிலையில் அத்தனை கருத்து கணிப்புகளையும் தாண்டி தாவேகா வெற்றியை நாட்டியுள்ளது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க அந்த கட்சிக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் தாவேகா பெற்ற 108 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்தாக வேண்டும். இந்த நிலையில் 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அந்த கட்சிக்கு தேவை. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தாவேகாவிற்கு முழு ஆதரவையும் வழங்கியது. அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரின் ஆதரவு தாவேகாவிற்கு கிடைத்துள்ளது. அதாவது தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணியை உருவாக்கியுள்ளது. இது திமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காங்கிரசுக்கு திமுக பெரும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. மீதமுள்ள கட்சிகளுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. குறிப்பாக பாமக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிய கட்சிகளுக்கு ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருக்கிறார் விஜய். இந்த நிலையில் அதிமுகவுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படும் நிலையில் அதனை 2 கட்சிகளும் மறுத்துள்ளன. மேலும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தாவேகாவிற்கு ஆதரவில்லை என்று வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டார். இதற்கிடையில் தாவேகா தலைவர் விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து உரிமை கோரினார். மேலும் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை அவர் வழங்கவில்லை என கூறி ஆளுநர் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் இன்று விஜய் பதவி ஏற்பதே நடைபெறவில்லை. இன்னும் எப்பொழுதுதான் விஜய் பதவியேற்க போகிறாரோ என்று தற்போது தாவேகாவினரிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதற்கிடையில் அக்கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ஆளுநரை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் ஆளுநர் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத நிலைதான் தற்போது விஜயின் நிலை என்று தற்போது விஜய் ரசிகர்கள் உட்பட விஜயை நினைத்து மிகவும் மனம் வருந்தி வருகின்றனர். விஜய் சுலபமாக பதவியேற்றிருக்கலாம், அவர் தவறு செய்துவிட்டார் என்று தற்போது பலரும் கூறி வருகின்றனர். அதாவது சட்டப்படி ஒரு மாநிலத்தில் எந்த கட்சிக்கும் முழு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஆளுநர் அந்த சபையின் தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது மரபு. அவர்களுக்கு போதிய இடங்கள் இல்லாவிட்டாலும் பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடலாம். தற்போதைய நிலவரப்படி விஜயின் தாவேகா 107 இடங்களுடன் தற்போது தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. எனவே விஜய் எந்த ஆதரவு கடிதமும் தராமல் நாங்கள் தான் தனிப்பெரும் கட்சி, எங்களை ஆட்சி அமைக்க அழையுங்கள் என்று மட்டும் கோரிக்கை வைத்திருந்தால் ஆளுநர் அவரை அழைப்பதில் சட்ட சிக்கல் இருந்திருக்காது. ஆனால் அவசரத்தில் விஜய் ஒரு தவறை செய்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஆளுநரை சந்தித்த போது விஜய் தனது 107 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தையும் இணைத்து மொத்தம் 112 பேராதரவு தனக்கு இருப்பதாக கடிதம் எழுதியுள்ளார். இங்குதான் சிக்கல் உருவாகி இருக்கிறது. ஒருவேளை விஜய் ஆதரவு கடிதமே தராமல் இருந்திருந்தால் ஆளுநர் அவரை தனிப்பெரும் கட்சி தலைவராக பார்த்திருப்பார். ஆனால் விஜய் தானாகவே முன்வந்து கூட்டணி கணக்கை காட்டியதான் ஏன் 118 வரவில்லை என்ற கேள்வியை ஆளுநர் எழுப்ப வழிவகை செய்துவிட்டார். இந்த நிலையில் 112 என்பது ஆட்சி அமைக்க தேவையான 118 விட 6 இடங்கள் குறைவு என்பதால் முழு பெரும்பான்மை இல்லாத ஒருவரை எப்படி அழைப்பது என்று ஆளுநர் தரப்பு பிடிவாதம் காட்ட தொடங்கியுள்ளது. ஆளுநர் ஆர்லோக்கர் தற்போது இந்த விவகாரத்தில் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்தி வருகிறார்.
விஜய் சமர்ப்பித்த கடிதத்திலேயே 118 இடங்கள் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. எனவே குதிரை பேரத்திற்கு வழிவகுக்காமல் தெளிவாக பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே அழைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் டெல்லியில் உள்ள சட்ட வல்லுநர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த 6 இடங்கள் குறைந்ததால் ஆட்சியில் அமர வேண்டிய விஜய் இப்பொழுது இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார். தற்போது விசிக, சிபிஎம் மற்றும் சிபிஐ போன்ற கட்சிகளின் பக்கம் தாவேகா தனது பார்வையை திருப்பியுள்ளது. அந்த கட்சிகளின் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே 118 என்ற மேஜிக் எண்ணை தொட முடியும். ஆனால் அவர்களோ, நாங்கள் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் இதை செய்வோம், இல்லாவிட்டால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்வோம், அதுவரை நாங்கள் எந்த முடிவையும் கூற முடியாது என்று திட்டவட்டமாக கூறியது விஜய்க்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் சட்ட நுணுக்கங்களை சரியாக கையாளாமல் விஜய் கோட்டை விட்டு விட்டாரா, அவரை தவறாக வழி நடத்தியது யார் என்ற கேள்வி தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மிகவும் மண்ட குடைச்சலில் இருக்கும் விஜய்க்கு அடுத்து ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது இன்னொரு பக்கம் திமுக, அதிமுக இருவரும் கூட்டு அணி அமைத்து மெஜாரிட்டியை நிரூபித்து ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்ற ஒரு விவாதமும் எழுந்து வந்தது. அதாவது திமுக வெளியிலிருந்து ஆதரவு தருவதாகவும் அதிமுக ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு முடிவும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது விஜய்க்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னோட்டமாக எடப்பாடி பழனிசாமி தற்போது விஜயுடன் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது விஜய்க்கு மேலும் அடிமேல் அடி விழுவது போல் ஆகிவிட்டது. தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருப்பது காங்கிரஸில் உள்ள பலருக்கும் பிடிக்கவில்லை என்று தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதனால் தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திமுக பிளஸ் அதிமுக கூட்டணிக்கு உதவக்கூடிய வகையில் தற்போது திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூடிய விரைவில் கூண்டோடு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைந்தால் கூட அது ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற ஒரு சம்பவமும் அரங்கேறி வருகிறது. அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் என்ற ஒரு வாக்கியத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து வரும் சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.